want you to turn to Matthew. மத்தேயு 7ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல படிக்கும்போது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு அற்புதமான I don't know how to அதை எக்ஸ்பவுண்ட் பண்றது தெரியல. அதுல பாத்தீங்கன்னா சொல்லுவார், ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்துல வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. God, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவன்? Always he has the best for us and he loves to give us the best. தேவன் நமக்கு சிறந்ததை வைத்திருக்கிறார். அந்த சிறந்ததை கொடுக்க விருப்பம் உள்ளவரா இருக்கிறாரு. அந்த சிறந்ததை கொடுத்து நம்ம மகிழ்ச்சி உற பண்ண விரும்புகிறவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம். அவர் என்ன சொல்றாரு? He talks about the importance of prayer. ஜெபத்துடைய ஒரு முக்கியத்துவத்தை அங்க ஆண்டவர் கொடுக்கிறார். ஜெபிக்கும் போது how heaven reacts, பரலோகம் எப்படி கிரியையில நடக்கிறது என்பதை காட்டுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அவர் என்ன சொல்றார்? 7ஆம் வசனத்துல கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 8ஆம் வசனத்துல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இப்போ 9ஆம் வசனத்துல அவர் சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, உங்கள் he gives an explanation. கேட்க சொல்லிட்டு அடுத்து அவர் சொல்லுவாரு, உங்களில் என்னன்னு எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்டால் தன் மகனுக்கு தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ. சோ ஆண்டவர் சொல்றார், உலகத்துக்குரிய ஒரு தகப்பன் அந்த பேசிக் நீட தன்னுடைய பிள்ளைங்க கேட்கும் போது அந்த பேசிக் தானே, அதை அவன் மாற்றி கொடுக்க முடியாது. என்ன சொல்றாருங்க? ஹல்லேலூயா. அப்பத்தை கேட்டால் மகனுக்கு கல்லை கொடுப்பானா. இஃப் த சைல்ட் இஸ் இன் ஹங்கிரி, ஒரு பசியோட இருக்கும் போது அப்பா எனக்கு பிரெட் வேணும்னு சொல்லும் போது எந்த அப்பாவும் எந்த கல் மனசுக்காரனும் என்ன பண்ண மாட்டான்? கல்லை கொடுக்க மாட்டான். அதே போல மீனை கேட்டா என்ன பண்ண மாட்டான்? பாம்பை கொடுக்க மாட்டான். He cannot. நீ மீன் கேட்டா இந்த பாம்பை சாப்பிட்டுக்கன்னு கொடுக்க மாட்டான். பிகாஸ் தட் இஸ் தி ஹார்ட் ஆஃப் தி ஒரு அப்பாவுடைய அம்மாவுடைய இருதயமா இருக்கும். அதான் இங்க சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? கொடுக்க அறிந்திருக்கும் பரலோகத்தில் இருக்கும் பிதா தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிற நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ God has in store the best உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆமென். ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. பட் how many, நாம எத்தனை பேரு இதை அறிந்து நாம தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம்? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். தட் இஸ் தி philosophy of God. இயேசுடைய ஒரு இல்லாத ஆலோசனை, ஒரு வாக்கு தத்துவம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுல இயேசு சொல்றாரு, நீ கேட்டினா உனக்கு கிடைக்கும். அதோட நிறுத்தல. அவரு யாருகிட்ட கேட்கிறீங்கன்னு தெரியணும். He says, பரலோகத்துல உங்க பிதா கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, Jesus didn't say நீங்க போய் அவங்க கிட்ட கேளுங்க, இவங்க கிட்ட இருந்து கேளுங்க. அவர் சொன்னார், ask me. என்கிட்ட கேளுங்க. மனுஷன்கிட்ட போகாதீங்க, உலகத்துல இருக்கவனு போகாதீங்க. for your need and want. அவர் சொல்றார், என்கிட்ட கேளுங்க. I am willing to give you. நீங்க பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது ஒவ்வொரு தேவை வரும்போது they went to Moses. மோசஸ் கிட்ட போய் கேட்டாங்க. இந்த புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்ல, நீங்க மோசஸ் வேணா, எந்த ஊழியக்காரன வேணா, எந்த யூ கால் மீ, டைரக்டா என்ன கால் பண்ணுங்க, டைரக்டா என்னோட பேசுங்க. நான் ஒருவன் தானே பண்றேன், உங்களுக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தனா இருக்கிறேன். There is no other mediator. I am the only mediator. So என்கிட்ட வாங்க, என்கிட்ட கேளுங்க. Take time to come and ask me. நீங்க அப்படி கேட்டீங்கன்னா
ஆண்டவர் சொல்றார், I will going to give you the best. நான் சிறந்ததை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதான் சொல்ற, தமிழத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை அருளுகிறது அதிக நிச்சயம் அல்லவா. பரலோகத்தில் இருக்க உங்களுக்கு பிதா, the Father who is in heaven knows what to give to you. கேட்டீங்களா? இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களா? Did you ask for your need or did you ask for your want? Jesus இங்க emphasize பண்றார், learn to ask. பிலிப்பியர் 4:6 தான் சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ask for anything and everything. கேளுங்க அவர்கிட்ட. ஆனா எப்படி கேட்கணும்னு எழுதுறாரு? சந்தேகப்படாம கேளுங்க. நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோட கேளுங்க. அப்போதான் அது உங்களுக்கு உண்டாகும். So God doesn't hold it back. உங்களுக்கு கொடுக்க நினைச்சதை அவர் இழுத்து வைத்துக் கொள்வதில்லை. ஒரே ஒரு காரியம் நாம பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்னன்னா, we don't pray. நாம ஜெபிக்கிறது இல்ல ஜெபம் பண்ணோம்னா எப்படி ஜெபம் பண்றாங்க? தவறான ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. யாக்கோபுக்கு எழுதின நிருபத்துல வாசிச்சீங்கன்னா அங்கே யாக்கோபு எழுதுவார், the half brother of Jesus. அவர் எழுதுவாரு, என்ன எழுதுவாரு? 3ஆம் வசனத்துல 4:3, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும், தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஏன் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது? You want to misuse it. உங்களுக்கு தவறான விதத்துல பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, அதனால தேவன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு உலகத்துல பார்க்கலாம், நாம இந்த பெரிய பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்க, இல்ல மினிஸ்டர்ஸ்ல இருக்கிறவங்க, கார்பரேட்டர்ல இருக்கிறோம், அவங்க பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய அந்த காரியத்தை எடுத்து என்ன பண்றாங்க, அவங்க அந்த அதிகாரமும் அந்த பவர் அதெல்லாம் வைத்து கொண்டு இவங்க என்ன பண்றாங்க, they live ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்றாங்க. they don't bother about anything. அவங்க அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு, எங்க அப்பா யார் தெரியுமானெல்லாம் கேட்கிற அளவுக்கு இருக்கிறது. they misuse it. ஆண்டவர் சொல்றாரு, அந்த அதிகாரத்தையும் அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த பணத்தையும் அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைங்களும் மிஸ்யூஸ் பண்ண முடியும். ஏன் கேக்குறீங்க? எதுக்கு வேணும்னு தெரியாம கேட்கறது. வரங்கள் வேணும். ஏன் வரங்கள் வேணும்? ஐ வாண்ட் டு என் நேமும் ஃபேம், எனக்கு என் பேர் புகழ் வேணும். ஆண்டவர் கொடுக்க முடியாது. ஐ வாண்ட் டு லிவ் a luxury life. பணம் கொடுங்க, ஆண்டவர் கொடுக்க முடியாது. Hallelujah. But when you ask, ஆண்டவர்கிட்ட போய் உண்மையா, ஆண்டவரே whatever you find worthy to give me, எனக்கு என்ன தேவை நீங்க அறிந்திருக்கிறீங்க, அறிந்தபடினால் just give me what I need. அப்ப நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பாரு. இஸ்ரேல் மக்களுக்கு எவ்ரி டே அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னு நினைச்சா மண்ணா கொடுத்தாரு. அவங்க தாகத்துக்கு தண்ணி வேணும், தண்ணியை கொடுத்தாரு. அவங்களுக்கு வஸ்திரம் வேணுமா இருந்துச்சு, அவர் சொன்னாரு, இங்க வனாந்தர there is no tailor, அதனால உங்க வஸ்திரம் பழமையாகாது. எவ்ரி டே நீங்க போடும்போது அது புதுசா இருக்கும், புது துணி தச்சது போல இருக்கும். ஹல்லேலூயா. கால்வகள் வீங்காம பார்த்தாரு, காத்து கொண்டாரு, செருப்பு தேய்லையா. ஹல்லேலூயா. That is the way God provides. இன்னைக்கு ஓவர் என்ன பண்றோம், எந்தூசியாசம்ல எதையோ கேட்கிறோம். ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த வார்த்தை இருக்குது கேளுங்க. கேட்டா கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்லல. பட் எது கொடுப்பாரோ, எது உங்களுக்கு தேவை, அது நிச்சயமா கர்த்தர் கொடுப்பார். He doesn't hold it back. நீங்க 2 நாளாகம புஸ்தகத்துல இல்ல ராஜாக்கள் புஸ்தகத்துல நீங்க எல்லாம் படிச்சீங்கன்னா, இந்த 2 நாளாகம ராஜாக்கள் புஸ்தகத்துல படிச்சீங்கன்னா 2 ராஜாக்களை அங்க ராஜாக்களை பத்தி, யூதா ராஜாக்களை குறிச்சு ஒண்ணு வந்து யோசேபாத்து. 2 நாளாக 20ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அங்க யோசேபாத்து என்ன பண்றாங்க, ஒரு யுத்தம், ஒரு சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை வருது. He runs to God to pray. அவருடைய ஜெபத்தை பாருங்க. அவர் கேட்பார், he prays, ஆண்டவர் துதிப்பாரு, எல்லாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த
கரெக்டா அந்த பிரேயர் என்ன ஜெபம்னு வரும்போது அவர் சொல்லுவார், ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, இந்த திரள் கூட்டத்துக்கு முன்பாக எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாது. We don't know what to do, Lord. அந்த ஜெபம் பாருங்க, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆண்டவர் தேவன்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொன்ன, கேட்கிற எவனுக்கும் நன்மையானதை அருள்வது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ என்ன கேட்கிறாங்க யோசேபாத், ஆண்டவரே ஒரு யுத்தம் வந்துருச்சு, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த பைபிள் சேஸ், ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, யோசேபாத்தே யூத ஜனங்களே கேளுங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். ஆண்டவர் யுத்தம் செய்தாராங்க. ஆமென். இந்த யூத மக்களும் அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ணல. They were just praising God. தேவன் யுத்தத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு. That is the way. அடுத்து பாத்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா, அசீரிய ராஜா வந்துடுறான், சனகரி போறான், பயமுறுத்துறான். அப்போ எசேக்கியா ராஜா என்ன பண்றான், தேவ ஆலயத்துக்குள்ள போறான். அவன் எழுதுனதெல்லாம் முன்னாடி வச்சு படிக்கிறான். ஆண்டவரே பாருங்க, இதெல்லாம் என்ன பயமுறுத்துறான், என்ன பண்றதுன்னு தெரியல. We don't know what to do. ஆனா உங்ககிட்ட வரோம் ஆண்டவரே, நீங்க என்ன செய்யணுமோ செய்ய முடியும். அந்த ஜெபத்தை கேட்கிறார் கர்த்தர். அன்னைக்கு ராத்திரி ஒரு தூதன் அனுப்புறாரு. 1,85,000 பேரை ஒரு தூதன் கொண்டு போடுறான். ஆமென். ஹல்லேலூயா. நன்மையானதை அருளுகிறது அதிக நிச்சயம் அல்லவா? He knows what to give. போராட்டம் இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. God wants you to ask. கேட்க சொல்றாரு. எரேமியாவுக்கு சொல்றாரு. எரேமியா சிறைச்சாலையில இருக்கிற. ஆண்டவர் சொல்றார், நீ எதுக்கு ஜெபிக்காம இருக்கிற? Now you pray. என்னை நோக்கி கூப்பிடு, நான் பதில் கொடுப்பேன். நீ அறியாதது மெட்டாதுமான காரியங்களை தெரிவிப்பேன். So ask me, call me. அப்போ இந்த இரவு நேரத்துல whoever you may be, இது ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? You are in a need. ஒரு பலவீனம் இருக்கலாம், ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம். God loves your family. உங்களை உங்க குடும்பத்தை நேசிக்கிறார். உங்க ஜெபத்தை கவனிச்சு இருக்கிறாரு. இது வரைக்கும் உதவி செஞ்சிருக்கிறாரு. If he doesn't give, who is going to give? உங்களுக்கு அவர் கொடுக்கலன்னா யார் கொடுப்பாரு? அவர் ஒருவரால தான் உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர் சொல்ல, நான் என் சமாதானத்தை கொடுக்கிறேன். அவர் தான் உங்களை ஹீல் பண்ண முடியும். பலவீனமா இருக்குதா, வியாதியா இருக்குதா, பிசாசின் போராட்டம் இருக்கிறதா, just let God know it. தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, those who pray to him, those who pray to him. There are so many instances Bible. இயேசு கிட்ட வந்து they knew that இயேசு மாத்திரம் தான் செய்ய முடியும். அவர்கிட்ட வந்து கேட்கும் போது அவர் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. குஷ்டரோகி வரான், அவருடைய பாதத்துல விழுகிறான். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் வேணாம் முடியாதுன்னு சொன்னாரா? எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகும். 100க்கு அதிபதி அவன் கேட்கிறான், ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், நீங்க தொட்டு நீங்க வந்து சுகமாக்கணும். அவன் இயேசு போகிற வழியில அவன் மறுபடியும் ஆட்கள் அன்பு சொல்றான், நீங்க வரவேணா, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாகும். He prayed to Jesus for the healing of his servant. ஆண்டவர் சுகப்படுத்தினார், குஷ்டரோகிய சுகப்படுத்தினார். பேதுருடைய மாமி ஜுரமா இருக்கிறா, போய் சொல்றாங்க, பேதுரு சொல்றான், எங்க மாமி சுகவீனமா. இயேசு போகிறார், அவர் கையை பிடிச்சு தூக்குறாரு. அடுத்த நிமிஷம் அவளை விட்டு ஜுரம் போகிறது. அவர் இயேசுக்கு பணிவிடை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. Still God is in the miracle ministry. அற்புத அடையாளங்களை செய்கிறதுல அவர் இன்னும் சித்தம் உள்ளவரா இருக்கிறாரு. Amen. God is working. Still is working. நாம இந்த பிள்ளை தனுக்காக நாம செபித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட். நான் பார்க்கும்போது என்னால நம்ப முடியல, அந்த பிள்ளை பழிச்சு இருக்கிறான்.
ஒரு 2 நாள் he was in the hospital, சர்ஜரி ஆச்சு, நீ வீட்டுக்கு போப்பான்னு அனுப்பிச்சிட்டாங்க. Hallelujah. காரணம் என்னன்னா, God wanted to heal him. எல்லாம் என்னென்னமோ பயந்தாங்க, இங்க முகத்துல அறுத்துருவாங்களா, இதை பண்ணுவாங்களா, ஒன்னும் பண்ணல. புதிய டெக்னாலஜி. Still God can do. இன்னைக்கு அவர் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். பட் என்ன ஒண்ணுன்னா, ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு உங்க ஜெபத்தினால் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்க. தம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிற நன்மையானவைகளை அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா? நமக்கே ஒருத்தருக்கு ஏதாச்சும் பலவீனம், அவ்வளோ நம்ம துடிக்கிறோம், நம்மால ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிக்கிறோமே. அதான் சொல்றாரு, உங்களுக்கு அந்த எண்ணம் வருதே, உங்களுக்கு நல்லது செய்யணும்னு எண்ணம் வருதே, இப்ப நான் யாரு? உங்களை சிருஷ்டித்தவன், உங்களை ரட்சித்தவன், உங்களை மீட்டெடுத்தவன். அப்ப என்னுடைய மனசு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா.